சப்பாத்தி நைட்டுக்கு கோதுமை சப்பாத்தி, அதுக்கு கிரேவி கொஞ்சம் வைக்கலாம். இந்த இலை போட்டுருக்கு, வெங்காயம் போடலாம். பிரியாணி இலை போட்டிருக்கோம், 2 வெங்காயம் நல்லா வதக்கலாம். காஞ்ச மிளகாய் 2, ஏலக்காய் 1, ஏலக்காய் பட்டை 2லேயும் ஒன்று போட்டிருக்கு. காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பட்டை போட்டு நல்லா வதக்கலாம். கல் உப்பு இதுலேயே போட்டு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு கலவை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். மிளகாய்த்தூள் தேவைக்கு ஏற்றது, தனித்தூள், மஞ்சள் பொடி ஒரு 1/4 சிட்டிகை, மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. ஆயில் அதிகமாகவே போடல, கம்மியாக தான் போட்டிருக்கேன். தக்காளி பழம் ஒன்றுமே போடாமல் கிரேவி. தண்ணி தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றி திட்டமாக கம்மியாக வச்சுக்கணும். நல்லா கொதிக்கிடும். 5 முட்டையை அவிச்சு இதை மாதிரி ரேஸாக அப்படி கீறிக்கணும். தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மிளகாய்த்தூள், தனித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு அது போட்டு முட்டையை அதுலேயே அப்படியே கீறி வச்ச முட்டையை அப்படியே போட்டு ரேஸாக உடையாமல் பரட்டணும். கிரேவி கொதிக்குது, இன்னும் கொஞ்சம் கட்டியாகட்டும். இந்த பரட்டி வச்ச முட்டையை, பரட்டின முட்டையை இதில் போடணும். கிரேவியில் ரேஸாக பாயில் பண்ணியாச்சு. அப்படியே ஒன்றா எடுத்து இந்த கிரேவிலேயே போட்டுடலாம். போட்டு ரேஸாக சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் சென்று ஆஃப் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். கிரேவி பாருங்கள், முட்டை கிரேவி சப்பாத்திக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி இருக்குவோம், சப்பாத்தி எடுத்து வச்சு ஒரு தட்டில் முட்டை கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட. எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.